எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் கதையின் தொடர்ச்சி. ஆமாம், எனக்கேதான். வேண்டுமென்றால் நீ தாராளமாக இந்த கடிதத்தை பார்க்கலாம். என்னாலேயும் முதலில் நம்ப முடியவில்லை என்று கூறிவிட்டு பகபகவென்று சிரித்தாள். இடையில் வெள்ளிச் சாவிக்கொத்துடன் சொருகிக் கொண்டிருந்த கசங்கி போன ஒரு கடிதத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ரங்கதுரை ஆவலுடன் அதை திறந்து படிக்கலுற்றான். அன்புள்ள திருமதி செண்பகவல்லி அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் என்னிடமிருந்து இந்த சிறு கடிதத்தைக் கண்டு மிகவும் ஆச்சரியமடையக்கூடும். விஷயத்தை மேலும் கூறும் முன் தங்களிடம் நான் மன்னிப்பு கோர விரும்புகிறேன். எத்தனையோ முறை தாங்கள் சகோதரி பாவத்தில் என்னை அணுகி அன்பு காட்டி புத்தி சொல்ல முற்பட்டவர்கள். தங்களது மேன்மையான குணத்தை புரிந்து கொள்ள முடியாது நான் ஒவ்வொரு சமயமும் தங்கள் மனம் நோகும்படி பேசிவிட்டேன். வயதில் தங்களுக்கு நான் மிகவும் சிறியவள், உலக அனுபவம் இல்லாதவள் என்பதற்காக என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேர்க்க தங்களிடம் நான் சில விஷயங்களை மனம் விட்டு பேச விரும்புகிறேன். தங்களது உதவியும் தற்சமயம் எனக்கு தேவையாக உள்ளது. என் உடல்நிலை சரியாக இல்லாததனால், மேலும் தங்கள் தமையனார் எங்கள் பண்ணையை விட்டு விலகிவிட்டார் என்பதனாலும் நான் தங்கள் இல்லத்தில் வந்து தங்களை சந்திக்க முடியாதவளாக இருக்கிறேன். அதனால் தயவு செய்து நாளை காலை தங்களுக்கு ஓய்வு இருக்கும் சமயம் இங்கே ஒரு முறை வந்து போக வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் தமையனார் பண்ணையை விட்டு விலகியது பற்றி மிகவும் மனம் சோர்ந்து கவலையடைந்து போயிருக்கிறேன். அது விஷயமாகவும் இன்னும் வேறு சில சொந்த விஷயங்கள் பற்றியும் தங்களுடன் பேசி தங்களது உதவியையும் ஆலோசனையையும் மெத்தவும் ஏற்க விரும்புகிறேன். எனது வேண்டுகோளை தட்டாது தாங்கள் இங்கே வருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். உமா மகேஸ்வரி கடிதத்தை படித்துவிட்டு ரங்கதுரை உற்சாகத்துடன் அத்தையம்மாள் பக்கம் திரும்பி கைகொட்டி சிரித்தான். இதை நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எனக்கு இந்த கடிதம் ஆச்சரியத்தையோ வியப்பையோ உண்டாக்கவில்லை. தன்னந்தனியாக அந்த பண்ணையை அந்த சிறு பெண் எப்படி நிர்வகிக்க முடியும்? அப்பா அங்கிருந்து விலகியதும் அவள் திணறி போய் விட்டிருக்கிறாள். அறுவடை காலம் நெருங்கி வருகிறது. ஆட்கள் கிடைக்காது திண்டாடி கொண்டிருக்கிறாள். உங்களை வரவழைத்து உங்களிடம் குழைவாக பேசி மறுபடி அப்பாவை பண்ணை மேனேஜர் பதவிக்கு ஏற்கும்படி செய்ய வேண்டும் என்பது அவளது திட்டம் என்றான் ஆர்ப்பாட்டமாக. தானும் சுலோச்சனாவும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி உமாவின் உள்ளத்தை கலங்க வைத்திருக்க வேண்டும். தன் உள்ளத்திலே குமுறும் உணர்ச்சிகளை தன் போன்ற ஒரு பெண்ணிடம் பேசி ஆறுதல் பெற விரும்புகிறாள், அவ்வளவுதான் என்று தனக்குள் எண்ணி அவன் மெத்த மகிழ்ச்சி அடைந்தான். தாங்கள் சென்று அவளை கண்டு பேசிவிட்டு வருவதுதான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. பிறகு உங்கள் இஷ்டம் என்று நகைத்தான் ரங்கதுரை. செண்பகவல்லி தன் உதட்டை பற்களால் கவ்விக்கொண்டு சிறிது நேரம் சும்மா இருந்தாள். தன்னை இரண்டொரு முறை உதாசீனம் செய்த அந்த பெண் வலிய தன் காலடியில் விழுந்து உதவி கோரி கெஞ்சி கடிதம் எழுதியிருப்பதை எண்ணி அவளுக்கு பெருமிதம் ஏற்பட்டது உண்மை. எனினும் வெளிப்படையாக அதை காட்டிக்கொள்ள விரும்பாது கொஞ்சம் அழுத்தமாக, வேண்டுமென்றால் தானே இங்கே வலிய வருவதுதானே? என்னை அவர்கள் மாளிகைக்கு வரும்படி உத்தரவு போட்டிருக்கிறாளே, இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் என்றாள். அத்தையம்மாள் நேரே சென்று இது சமயம் உமாவிடம் பேசினால் தன் விஷயமாகவும் அனுகூலம் ஏற்படலாம் என்று எண்ணிய ரங்கதுரை, அத்தை ரொம்பவும் பிகும் செய்து கொள்ள வேண்டாம். மிகவும் அகங்காரமும் கர்வமும் கொண்டிருந்த அந்த பெண் இப்பொழுது பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டிருக்கிறாள். உடம்பு சுகமில்லை என்கிறாள். ஒரு சமயம் அப்பா முகத்தில் விழிக்க அவளுக்கு அவமானமாக இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. எதற்கும் நீங்கள் போய் வந்தால் நம் கௌரவம் இதனால் பாதிக்கப்பட்டு விடாது. பிறகு உங்கள் இஷ்டம். நான் வற்புறுத்துவதாக நினைக்க வேண்டாம் என்றான். காலை உமா தன்னிடம் பேச விரும்பியதை கேட்காவிடில் மண்டை வெடித்துவிடும் போல் செண்பகத்திற்கு ஆவல் ஏற்பட்டிருந்தது. அதனால் அவள் மறுநாள் போஜனத்திற்கு முன்பு பண்ணை மாளிகைக்கு சென்று வர ஒப்புக்கொண்டாள். இதை பற்றி வரதராஜனுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை என்று இருவரும் தீர்மானித்துவிட்டு உறங்க எழுந்து சென்றார்கள். அடுத்த நாள் காலை பண்ணையார் மாளிகையின் வாயிலில் மேனேஜர் வரதராஜனது வில்வண்டி வந்து நின்றது. தான் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை காணாது கலங்கி தவித்துக் கொண்டிருந்த சுலோச்சனா ஆவலுடன் வெளியே மாடி வராந்தவர்கள் ஓடி வந்து எட்டி பார்த்தாள். சுலோச்சனா, நீ தயவு செய்து மாடியிலேயே இரு. மேனேஜர் வீட்டிலிருந்து அத்தையம்மாள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சற்று நான் பேச விரும்புகிறேன் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டுவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்தாள் உமா. வழக்கம் போல செண்பகவல்லி தன் முத்துப்பற்கள் தெரிய மின்னகை புரிந்த வண்ணம் தலுக்கு நடை போட்டுக்கொண்டு உள்ளே வந்து பவ்யமாக பண்ணையார் மகளுக்கு வணக்கம் செலுத்தினாள். சுற்றிலும் ஒருமுறை கவனித்துவிட்டு யாரும் இல்லாதது கண்டு திருப்தி அடைந்த உமா அவளை உட்காரச் சொல்லி உபசரித்துவிட்டு தானும் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். வேலைக்கார பையன் 2 வெள்ளிக் கோப்பைகளில் பழரசத்தை நிரப்பி கொண்டு வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு அப்பால் சென்று விட்டான். முதலில் இதை சாப்பிடுங்கள்.
காலை வேளையான போதிலும் நல்ல வெயில், களைப்பாக இருப்பீர்கள் என்று அன்பாக பேசிய உமா அதை எடுத்து மேனேஜரின் சகோதரியிடம் கொடுத்துவிட்டு சிந்தனையுடன் சிறிது நேரம் வாளாயிருந்தாள். என்ன பேசப் போகிறாளோ என்ற ஆவலில் துடியாக துடித்துக் கொண்டிருந்த செண்பகம் பழரசத்தை ஒரே மூச்சில் அறிந்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டு ஆசனத்தில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். உணர்ச்சி வசத்திலே துடித்த தன் உள்ளத்தை ஒரு வழியாக சமாதானம் செய்து கொண்டு உமா தன் இடையில் சொருகியிருந்த காகித பொட்டலத்தை அவிழ்த்தாள். இதோ பாருங்கள், இதை தங்களுடைய மாமியார் பரிசாக அளித்த வளையல் போல் காணப்படுகிறது இல்லையா? ஒரு சமயம் இதுதான் தாங்கள் தொலைத்துவிட்ட மற்றொரு வளையலோ என்னவோ. ஆனால் இந்த தீய வளையலின் சரீரத்தை கண்ணகியின் கார் சிலம்புக்கு ஏறக்குறைய ஒப்பிடலாம் போல் உள்ளது. தங்களுடைய காணாமற் போன நீல வளையல் இது அல்ல என்பதை நான் நிச்சயப்படுத்திக் கொண்டு விட்டேன். இந்த நீல வளையல் என்னுடைய தாயாருக்கு சொந்தமானதென்று அறிந்தேன். நன்றாக கூர்ந்து பாருங்கள், உள்ளே வைதேகி என்ற பெயர் பொறிக்கப்பட்டு இருப்பதை காண்பீர்கள் என்று ஏளனமாக குரலில் கூறிவிட்டு வளையலை அவள் முன் நீட்டினாள். நெருப்பை கையால் தொட கூசுகிறவள் போல் சட்டென செண்பகம் கரத்தை இழுத்து கொண்டாள். முன்பின் எதிர்பாராத இந்த தாக்குதலில் அவளது சாகசம் அனைத்தும் சிதறுண்டு போய்விடவே முகம் சிவக்க, நெஞ்சு பதற, திகைப்பு தாழ முடியாது பண்ணையாரின் புத்திரியை மிகவும் வியப்புடன் பார்த்து பதில் பேச முடியாது விழித்தாள். சிலந்தையின் கூடு மீது சூரிய ஒளி வீசிக் கொண்டிருந்தது. மெல்லிய இழைகளால் செய்யப்பட்ட அந்த வளைவீடு வானவில் வர்ண ஒளி வீசி பார்க்க அழகாக காணப்பட்டது. வீட்டு எஜமானியான சிலந்தி வாய் நிறைய தேனினும் இனிய சொற்களால் இன்முகம் கூறி உள்ளே வரும்படி அழைக்கவே வான வீதியில் பறந்து தெரிந்து கொண்டிருந்த ஈ ஒன்று அதை கேட்டு மயங்கி உள்ளே சென்றது. அவ்வளவுதான். எப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கிக் கொண்டு விட்டோம் என்பதை அது உணர்ந்து கொள்ள வெகு நேரம் செல்லவில்லை. சிலந்தையின் கூட்டுக்குள் சிக்கிய ஈயின் கதியை போன்றுதான் செண்பகவல்லியின் நிலையும் ஆகிவிட்டது. வயதிலே சிறியவள், உபகாரமாக கெஞ்சி அழைத்திருக்கிறாள் என்று ஏமாந்தல்லவா வந்துவிட்டோம். இந்த வரவேற்பிலே பெரும் சூழ்ச்சி அல்லவா கலந்திருக்கிறது என்று தனக்குள் எண்ணியபடி அவள் மகிழ்ச்சி மிக்கவளாக சிலை போல் அமர்ந்திருந்தாள். உமா அவளை பேச விடாது தானே பேசிக் கொண்டிருந்தாள். தங்களிடம் உள்ள நீல வளையல் தங்களுடைய மாமியார் அளித்த மனப்பரிசு என்பதை ஏற்க நான் மறுக்கிறேன். அந்த நீல வளையல் என் தாயாருக்கு சொந்தமாக இருந்த 2 நீல வளையல்களில் ஒன்று ஆகும். தங்களுடையது என்று கூறி நீங்கள் நிரூபிக்க விரும்பினால் மிகவும் சிரமப்படுவீர்கள் என்றாள் கடுமையான அதட்டும் குரலில். முகத்தின் மீது துளிர்த்த வேர்வையை புடவை தலைப்பினால் அழுத்தி துடைத்து கொண்டாள் செண்பகம். அவளது உள்ளமும் உடலும் சொல்ல முடியாத ஒரு பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்கின. அவமானத்தினால் அவளுக்கு பேச்சே வர மறுத்தது. தாங்கள் பதில் கூற தயங்குவதிலிருந்து நான் சொல்வது உண்மை என்று விளங்கவில்லையா என்று இகழ்ச்சியாக கேட்டாள் உமா. செண்பகம் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தன் எதிரே இருந்த அந்த சிறு பெண்ணை நேருக்கு நேர் பார்த்தவுடன் அவள் முகம் முழுவதும் சிவந்து விட்டது. ஒரு வழியாக தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, தங்களுடைய கடிதத்தை கண்டு நான் என்னவோ ஏதோ முக்கியமான சங்கதி என்று எண்ணி புறப்பட்டு வந்தேன். தாங்கள் பேசுவதை கவனித்தால் ஏதோ விளையாட்டு செய்தி என்னை பரிகசிக்க விரும்புவது போல் காணப்படுகிறது. ஏகம்பரம் அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் ஒருவர்தான் இது மாதிரியான நீலக்கற்கள் இழைத்த விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி தமது மனைவிக்கு பரிசளிக்க முடியும் என்று சொல்லிவிட முடியுமா? என் புக்ககத்தாரும் உங்கள் தந்தையைப் போல் செல்வந்தவர்கள்தான். என் வீட்டில் தாங்கள் அன்று பார்த்த வளையல் என்னுடைய புக்ககத்தாரின் சொத்து ஆகும். அதை நான் தங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்றால் கோபம் மிகுந்த மெல்லிய குரலில். பதிலுக்கு உமா கலுக்கென்று சிரித்தாள். அம்மா செண்பகவல்லி, தாங்கள் மிகவும் கெட்டிக்கார பெண்மணிதான். தங்கள் புக்ககத்தார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் மலர் மூலம் நான் முன்னதாகவே விசாரித்து வைத்திருக்கிறேன். தாங்கள் அன்று விருந்தின் போது தங்கள் புக்ககத்தை பற்றி என்னிடம் வர்ணித்தது அத்தனையும் கலப்படமில்லாத சுத்தமான பச்சை பொய்யாகும். தாங்கள் வசிக்கும் பெரிய வீடு, தங்களது பீரோக்களை நிறைத்து நிற்கும் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் தங்களுக்கு குறுக்கு வழியிலே கிட்டிய செல்வமாகும். புக்ககத்திலிருந்து தங்களுக்கு கிட்டிய பரிசு இதோ தாங்கள் கொண்டுள்ள இந்த விதவை கோலம் ஒன்றுதான். வயதில் உங்களை விட சிறியவள், ஆனால் பகுத்தறிவில் உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் மட்டமானவள் அல்ல. முதல் நாள் உங்கள் பேச்சை கேட்டு நான் மயங்கி விட்டேன். உங்களது அழகான தோற்றத்தை கண்டு சொக்கி போனேன். நான் இவ்வாறு மதிமயங்கி போனபோது சபல புத்தியுடைய புருஷன் ஒருவன் மனம் தடுமாறி நியாயமான பாதையை விட்டு விலகி தங்களுடன் நட்புண்டு பல பாவ காரியங்களை அஞ்சாது செய்ததில் கொஞ்சமும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அம்மா செண்பகவல்லி, உங்களை பற்றி நான் சகலமும் அறிவேன் என்றாள் கோபத்துடன். செண்பகவல்லி மறுபடி தன் முகத்தை புடவை தலைப்பினால் அழுத்தி துடைத்து கொண்டாள். என்னை பற்றி நீங்கள் என்ன அறிவீர்கள்?
அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டு பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் பதிலுக்கு ஆத்திரத்துடன். நீங்களோ உங்களது அருமை சகோதரரோ அல்லது சூழ்ச்சிமிக்க உங்களது அண்ணன் மகனோ என்னை ஏதும் செய்துவிட முடியாது. என் தகப்பனாரை ஆட்டி வைத்தது போன்று நீங்கள் மூவரும் என்னையும் ஆட்டி வைக்க முடியாது என்பதை முதல் நாளே உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். என் தந்தையை குற்றம் சொல்வதில் பயனில்லை. தங்களது அழகான தோற்றத்தைக் கண்டு அவர் மதிமயங்கி புத்தி தடுமாறிவிட்டார். விதவை பெண் ஒருத்தையுடன் கள்ள நட்பு பூண்டு மனைவிக்கு பெரும் துரோகம் செய்வது மகா பாவம் என்பதை அவர் மறந்துவிட்டார். பண்ணையார் மோகம் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஆதரவாக இருந்தது. வீட்டையும் பண்ணை நிர்வாகங்களையும் கூட புறக்கணித்துவிட்டு அவ்வளவு செல்வத்தையும் என் தந்தை தங்கள் பாதத்தில் காணிக்கையாக வைத்து விட்டார். என் தாயின் ஆபரணங்களையும் கவர்ந்து தங்களிடம் சமர்ப்பித்தார். இந்த கள்ள நட்பிற்கு தங்களது அருமை சகோதரன் பூரணமாக ஒத்துழைத்திருக்கிறார். சகோதரி மூலம் அவருக்கு பண்ணையில் அத்தனை செல்வாக்கு. தமது குடுமி பலமாக அவரிடம் சிக்கிவிட்டதால் ஏகாம்பரம் அவர்கள் மேனேஜர் கைப்பொம்மையாக ஆடிக்கொண்டிருந்தார். இவ்வளவும் எனக்கு தெரிந்துவிட்டது. நீங்கள் மறுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீங்கள் என் தந்தையின் கள்ளக்காதலியாக கடைசி வரை இருந்தீர்கள் என்பது ஒரு சிலர் அறிந்த உண்மை. மறைக்க முடியாதது என்று ஆத்திரத்தில் உரத்த குரலில் பேசினாள். துடித்த தன் அதரங்களை இரத்தம் வரும்படி மிகவும் அழுத்தி கடித்து கொண்டாள் செண்பகம். அவளது நெஞ்சு பக்பக்கென்று ஓயாது அடித்து கொண்டது. அவமானத்தால் குன்றிவிட்டாள். இவ்வளவுதானே, இன்னும் ஏதாவது உண்டா என்று கேட்டுவிட்டு எரித்து விடுகிறவள் போல் முறைத்து பார்த்தாள். இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கின்றனவே, அவற்றையும் கூறிவிடுகிறேன். கட்டையின் மனைவி அஞ்சலை நேற்று இரவு மரணம் அடைந்து விட்டாள். அவளது இறுதி காலத்தின் போது என்னிடம் சில அந்தரங்கங்களை கூறிச் சென்றாள். அவள் கூறியவைகளை சொல்லிவிடுகிறேன், கேளுங்கள். பல வருஷங்களாக உங்களுக்கும் என் தந்தைக்கும் கள்ள நட்பு இருந்து வந்தது. ஓரார் கண்ணில் தாங்கள் பக்தி சிரத்தை நிறைந்த மகா உத்தமமான பெண்மணியாக காட்சியளிக்க விரும்பினீர்கள். என் தந்தையும் ஓரளவு சமூகத்திற்கு பயந்தவராகத்தான் இருந்தார். எவ்வளவுதான் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருந்தும் பகிரங்கமாக அவர் தங்களுடன் நேசம் பாராட்ட முடியவில்லை. அதனால் இருவரும் ஊர் உலகத்தை ஏமாற்றி கபடமாக வாழ விரும்பினீர்கள். தமது மூதாதையர் விட்டு போன மாந்தோப்பு வீட்டை தங்களுக்காக என் தந்தை அழகாக செப்பனிட்டு பாதுகாத்து வந்தார். அங்கே கட்டையனும் அஞ்சலியும் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். அதிகமான ஊதியம் கிடைக்கும் என்ற பேராசையில் கட்டையன் நீங்கள் செய்த பல சதிகளுக்கும் கூட்டாளியாக இருந்தான். உங்கள் தமையனாருக்கும் பண்ணையாரது மோகம் எல்லா வழிகளிலும் நன்மையாகவே முடிந்தது. நாளுக்கு நாள் அவரது செல்வாக்கும் ஊதியமும் பண்ணையில் உயர்ந்தன. கூரை வீட்டில் வசித்து வந்த அவர் தங்கள் மூலம் பணக்காரராகி மாடி மேல் மாடி வைத்து வீடு கட்டி கொண்டு பரம்பரை செல்வந்தர் போல் சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமும் வைரக்கடுக்கனுமாக ஜம்மென்று சுகபோக வாழ்க்கை வாழத் தொடங்கினார். தங்களது கள்ள நட்பிற்கு மாந்தோப்பு பங்களா சந்திக்கும் இடமாக இருந்தது. வெகு காலம் என் தாயாருக்கு என் தந்தையின் மோகம் தெரிய வராமல் இருந்தது. அஞ்சலை ஆரம்பத்திலே இந்த சதியில் கணவனுடன் பங்கிட்டு கொண்டு துணை புரிந்த போதிலும் அவளது பெண் உள்ளம் நாளடைவில் பெரும் போராட்டத்தை துவக்கிவிட்டது. கற்புக்கரசியான என் தாயாருக்கு பண்ணையார் செய்து வந்த துரோகத்தை அவள் நீடித்து பொறுத்து பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை. ஒரு நாள் மனம் ஒப்பாது நேரே பண்ணைக்கு வந்து எல்லாவற்றையும் என் தாயாருக்கு கூறிவிட்டாள் அஞ்சலை. அது சமயம் தாங்கள் பூரண கர்ப்பமாக இருந்தீர்கள். மறுமுறை தாங்களும் என் தந்தையும் ஒருவரை ஒருவர் சந்திக்க மாந்தோப்பு பங்களாவிற்கு வந்திருந்த சமயம் என் தாய் திடீரென்று அங்கு தோன்ற உங்கள் இருவரையும் நேரடியாக கண்டுவிட்டார்கள். அன்று தினம் ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடந்தது என்றால் மிக இல்லை. அன்றிலிருந்து என் தாய் மீது உங்களுக்கு அடங்காத பொறாமையும் ஆத்திரமும் உண்டாயின. அவளது வாழ்க்கையை நாசப்படுத்த நீங்கள் கொஞ்சமும் அஞ்சாது பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். தங்கள் மேல் கொண்ட கரை காணாத மோகத்தில் என் தந்தை நீங்கள் ஆட்டி வைத்தபடியெல்லாம் ஆடினார். தங்களுக்கு பிறக்கவிருந்த சிசுவை அழித்து விடுவதற்கு என் தந்தை டாக்டர் குருமூர்த்தியின் உதவியை நாடினார். ஈனமான இந்த காரியத்தை செய்ய அவர் மறுத்ததனால் அவர் மீது கோபம் கொண்டு வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என் தந்தை. தங்களுக்கும் அவர் மீது இதன் பொருட்டு மனத்தாங்கள். என் தாயார் மீது தங்களுக்கு இயற்கையாக வளர்ந்து வந்திருந்த பொறாமை இது சமயம் ஒரு சூழ்ச்சி செய்தது. குருமூர்த்தி பண்ணையின் குடும்ப வைத்தியராக இருந்தவர். என் தாயார் அவரை தந்தைக்கு சமமாக மதித்து அன்பு பாராட்டி வந்திருந்தார். இதை தாங்கள் வேண்டுமென்றே வஞ்சகமாக கதை திரித்து என் தந்தையை நம்பும்படி செய்துவிட்டீர்கள். மாசற்ற என் தாய் மீது வீண் பழி சுமத்தி அவர்கள் டாக்டர் குருமூர்த்தியுடன் நட்பு பாராட்டுவதாக வீண் கதையை கட்டிவிட்டீர்கள். என் தாயாருக்கும் தந்தைக்கும் இதனால் பெரும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. தாம் செய்த துரோகத்தை கொஞ்சமும் பண்ணையார் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் மனைவி நெறி தவறி விட்டாள் என்றபோது அவர் நெஞ்சம் பொறுக்கவில்லை.
என் தாயை அவள் கர்ப்பிணி என்று கூட இரக்கம் காட்டாது சொற்களாலும் செயலாலும் சித்திரவதை செய்தார். மாந்தோப்பு பங்களாவில் தங்களுக்கு ஒரு நாள் இரவு ஆண் சிசு பிறந்தபோது, அதே சமயம் என் தாயாருக்கு செல்வ மகளாக நான் பண்ணை மாளிகையில் பிறந்தேன். மனைவியையும் குழந்தையையும் பார்க்க கூட பண்ணையாருக்கு பொழுது இருக்கவில்லை. கள்ள நட்பின் பயனாக பிறந்த பிள்ளைகளை நீங்களோ உங்கள் சகோதரரோ இந்த உலகில் வாழும்படி விட சம்மதிக்கவில்லை. அதன் பயனாக என் தந்தை தமது அதிகாரத்தை உபயோகித்து கட்டையனை பயமுறுத்தி அவனை சிசு ஹத்தியில் ஈடுபடச் செய்துவிட்டார். பணத்திற்கும் பண்ணை செல்வாக்கிற்கும் பயந்து கட்டையன் பிறந்த அந்த சிசுவை நிம்மதியாக கொலை செய்து மாந்தோப்பு தோட்டத்திலேயே அடக்கம் செய்து விட்டான். காரியம் என்னவோ நொடியில் முடிந்துவிட்டது. ஆனால் அன்றிலிருந்து கட்டையனும் என் தந்தையும் மேனேஜர் வரதராஜன் கையில் பலமாக சிக்குண்டு விட்டனர். மேனேஜர் போட்ட தூபத்திற்கு தக்கபடி பிடித்ததோ பிடிக்கவில்லையோ அவர் கூத்தாட வேண்டியிருந்தது. பொருள் அனைத்தையும் கொள்ளை கொண்டது போதாது போல் நீங்களும் உங்கள் தமையனும் சேர்ந்து என் தாயாருக்கு எல்லையற்ற துன்பங்களை உண்டாக்கினீர்கள். உங்களுக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதுவும் முதல் குழந்தையின் முடிவை தொடர்ந்தபோது என் தாய் சகிக்க முடியாது என்னை எடுத்துக்கொண்டு கட்டின புடவையுடன் தன் பிறந்தகம் புறப்பட்டு சென்று விட்டாள். என் தாயை பற்றி குற்றம் சொல்ல முடியாது. துரோகம் செய்யும் கணவன், அவனை கை பொம்மையாக ஆட்டி வைக்கும் நீங்கள் இருவரும் செய்த கொடுமை, நீங்கள் கட்டிவிட்ட வீண் கதையை நம்பி மிகவும் இழிவாக நடத்திய மாமியாரின் மனப்போக்கு, இவை அனைத்தையும் அவர்கள் எத்தனை நாட்கள் பொறுப்பார்கள்? என் தாய் புறப்பட்டு சென்ற பின்னர் சில வருஷங்கள் கழிந்ததும் என் தந்தைக்கு அறிவு உதயமாகத் தொடங்கியது. ஆனால் தங்களையோ தங்கள் தமையனையோ அவரால் உதறி எரிந்து தள்ளிவிட முடியவில்லை. உடம்பு போன்ற உங்கள் இருவரின் பிடியிலே சிக்குண்டு அவருக்கு நாலாவட்டத்தில் வாழ்க்கை வேம்பாகிவிட்டது. அவர் காலத்திற்குள் அவர் என் தாய் எப்படிப்பட்ட உத்தமி என்பதை உணர்ந்து கொண்டார். வருந்தினார், துடித்தார். ஆனால் கடந்து போனதை அவரால் ஈடு செய்ய முடியவில்லை. இதற்கிடையில் உங்கள் தமையனார் என் தந்தையின் சொத்து அனைத்தையும் தாமே கவர்ந்து கொள்ள பல வழிகளிலும் திட்டம் வகுத்தார். அனாதை போல் நகரத்திலே வாழ்ந்து வந்த தமது மனைவியை நினைத்த பொழுது பண்ணையார் தமது முடிவு காலத்தில் ஏமாற்றிவிட விரும்பவில்லை. அதனால் வரதராஜனுக்கு தலையாட்டி கொண்டே இருந்துவிட்டு தமது வக்கீலை அழைத்து வேறாக ஒரு தனி உயில் எழுதி தமது புத்திரிக்கு சகல சொத்துக்களையும் விட்டுவிட்டு சென்று விட்டார். வரதராஜனுக்கும் தங்களுக்கும் பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது உண்மை. என் தந்தை முதலில் வாக்களித்தபடி உங்கள் இருவருக்கும் தமது உயிலில் எதுவும் எழுதி வைக்கவில்லை. ஆனாலும் நீங்கள் இருவரும் நம்பிக்கையை இழக்கவில்லை. என்னை கொண்டு அந்த ஆசையை தீர்த்து கொள்ள விரும்பினீர்கள். தங்களது அருமை அண்ணன் மகன் ரங்கதுரைக்கு என்னை கட்டி வைத்து விட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து பெரிய திட்டத்தை அண்ணனுடன் தங்கை ஒத்திருந்து அமுல் செய்தீர்கள். ஆனால் பண்ணையாரின் மகள் மனம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாமா? தங்களது சூழ்ச்சிகள் பலிக்கவில்லை என்றது தங்கள் அருமை தமையன் இங்கிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். தம்முடன் பண்ணை நிர்வாகத்தை அப்படியே ஸ்தம்பிக்க செய்துவிட வேண்டும் என்பது அவரது ஆசை. அவருடைய அருமை புத்திரனோ தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்றபடி தந்தையை சூழ்ச்சிகளில் மிஞ்சிவிட்டார். நான் இவை அனைத்தையும் அறிவேன். ரங்கதுரை தாம் செய்துள்ள சூழ்ச்சிக்கு தக்க தண்டனையை விரைவில் அடைய தவறமாட்டார். அபலை பெண், உலக விவகாரம் அதிகம் அறியாதவள், புதிய ஊரில் வந்து நமது கையில் சிக்குண்டாள் என்று நீங்கள் மூவரும் கொக்கரிக்க வேண்டாம். என்னை காத்துக்கொள்ளவும் என் பண்ணை விவகாரத்தை கவனிக்கவும் எனக்கு ஆற்றல் உண்டு என்று மூச்சு விடாது உணர்ச்சி வசத்துடன் ஆத்திரமாக பேசிய உமா சற்று தடுமாறியவளாக நிறுத்தினாள். கண் இமைகளை கூட அசைக்காது கேட்டு வந்த செண்பகவல்லி இதுவரை கை கொண்டிருந்த மரியாதையை உதறிவிட்டு, நீ மிகவும் கெட்டிக்காரி என்பது இத்தனை நேரம் நீ கூறியதிலிருந்தே புரிகின்றதே. வந்ததிலிருந்து துப்பு மேல் துப்பாக அலசி பார்த்து இவ்வளவு உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறாயே, உன் சாமர்த்தியத்தை மெச்சிக்கொள்ளாது இருக்க முடியுமா? ஆமாம், இத்தனை பெரிய பிரசங்கம் எதற்காக என்னிடம் செய்ய வேண்டும் என்றாள் இகழ்ச்சியாக. உமா அவளது ஏளனத்தை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. என் வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கிட்டதனால் இவைகளை கண்டுபிடித்து விட்டேன் என்று உங்களுக்கு கூறி மேலே அதிகம் குறுக்கிட்டு குழப்பாதிருக்க எச்சரிக்கவே இன்று இங்கே உங்களை அழைத்தேன். நான் கூறியவைகளில் எதையாவது தாங்கள் உண்மை அல்ல என்று ஆட்சேபிக்க முடியுமா என்று கேட்டாள் கோபத்துடன். செண்பகவல்லி ஆசனத்திலிருந்து குதித்து விடுகிறவள் போல் எழுந்தாள். போதும் பெண்ணே, போதும். நீ பேசிக் கொண்டிருப்பதை நான் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று எண்ண வேண்டாம். நீ கூறியது அனைத்தும் உண்மைதான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அதனால் நீ இப்போது என்ன செய்துவிடப் போகிறாய்? என் தலையை வாங்கி விடுவாயா என்ன என்று மிகவும் குரோதமாக கேட்டாள். அப்படி செய்ய முடிவதாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பேன். என் தாயின் வாழ்வை கெடுத்த விஷப்பாம்பல்லவா நீங்கள்.
என்று ஆத்திரமாக பற்களை கடித்தபடி உமாவும் எழுந்து நின்றாள். உணர்ச்சி வேகத்தில் அவளது உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. செண்பகவல்லி பற்களை நரநரவென்று கடித்தாள். உன் தாயின் வாழ்வை நானா நாசமாக்கினேன்? அவள் அல்லவா என் ஆசை கனவை தகர்த்து பொடி செய்தவள். இத்தனை விஷயம் கண்டுபிடித்தாயே, இன்னும் சில உனக்கு தெரியாததை சொல்கிறேன், கேட்டுக்கொள். உன் தாயாரை ஏகாம்பரம் அவர்கள் மணந்து கொள்ளும் முன்பே என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். என் பொருட்டு தாம் விவாகமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சபதமும் செய்திருந்தார். ஆனால் ஏகாம்பரம் போன்ற சபல புத்தியுடையோரின் சத்தியத்திற்கு அர்த்தம் ஏது? சில வருஷங்கள் கழித்து பண்ணையார் உன் தாயை விவாகம் செய்து கொண்டார். வைதேகி மீது கொண்டிருந்த புது மோகத்தில் சில வருஷம் என்னை கூட மறந்து புறக்கணித்து விட்டார். என்னை அப்படி உதறி தள்ளும்படி தன் வசம் கவர்ந்து கொண்ட உன் தாய் மீது எனக்கு ஆசையா பொங்கி வரும்? அவளை நான் விஷம் போல் வெறுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உன் தந்தை என் அன்பிற்கு ஏங்கி ஓடி வந்தார். அது சமயம் நான் என்னுடைய சாமர்த்தியம் முழுவதையும் உபயோகித்து அவர் என்றென்றும் எனது அடிமையாக இருக்கும்படி சொற்களாலும் செயலாலும் சாகசத்தாலும் கவர்ந்து கொண்டு விட்டேன். எங்களை பிரித்த உன் தாயின் வாழ்க்கையை நாசப்படுத்த பல வழிகளிலும் திட்டமிட்டேன். எனது சூழ்ச்சிகள் பலித்தன. உன் தாயை வீட்டை விட்டு வெளியே ஓட்டிவிட்டேன். ஆனாதை போல் அவள் வறுமையில் வாடி உயிரை விட்டாள். அவளது ஸ்தானத்தில் நான் இருந்து கொண்டு பண்ணையாரின் அளவற்ற ஐஸ்வர்யத்தின் போகத்தை அனுபவித்த வண்ணம் இன்பமாக வாழ்ந்தேன். பல வருஷங்கள் பண்ணையார் தமது செல்வம் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிட்டு அடிமையிலும் அடிமையாக நான் சொன்னபடியெல்லாம் நடந்து கொண்டு வாழ்ந்தார். அதனால் அம்மா உமா மகேஸ்வரி, வெற்றி என்னுடையது என்பதை மறக்காதே. அன்பு போட்டியில் ஜெயித்தவள் நான், தோற்றவள் உன் தரித்திரம் பிடித்த தாய். வறுமையில் வாடி நோயினால் அணு அணுவாக தேய்ந்து இறந்தாளே, அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றால் மிகவும் கொடுமையான உரத்த குரலில். வெற்றி? இதுவா வெற்றி? சமூகத்தின் முன்னால் என்னிடம் பேசியது போல் துணிவாக பேச முடியுமா உங்களுக்கு? கேவலம் பணத்திற்காக பாவ காரியங்களை செய்துவிட்டு வெற்றி என்று அகங்காரமாக பேசுகிறீர்கள். உண்மையில் தோற்றவர்கள் நீங்கள்தான் என்பதை உங்கள் மனசாட்சி நன்றாக வற்புறுத்தி கொண்டிருக்கும். உங்கள் அன்பு தூயதாக இருந்திருந்தால் என் தந்தை பாலிய விதவை என்பதை பாராட்டாது உங்களை பகிரங்கமாக மனம் புரிந்து கொண்டு வாழ்ந்திருப்பார். அதற்கு தகுதியற்றவள் என்பதனால்தான் உங்களை உதறிவிட்டு என் தாயை மணந்து கொண்டார். தோற்று போனது நீங்கள். இதில் வெற்றி முரசம் கொட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நெற்றியில் திருநீரும் ஜெபமாலையுமாக ருத்ராட்ச பூனை வேஷம் போட்டுக்கொண்டு சமூகத்தை ஏமாற்ற வேண்டாம். இனியாகிலும் பாவ காரியங்களை மறந்து செய்த பிசகிற்கு பகவானை பிரார்த்தித்து பக்தியுடன் வாழ முயற்சியுங்கள். அதுதான் நான் கூறும் ஆலோசனை என்றாள் உமா பதிலுக்கு. செண்பகவல்லி ஏளனமாக நகைத்தாள். மகளே, உன் புத்திக்கு மெத்த வந்தனம். முதலில் உன்னை சீர்படுத்தி கொண்டு பிறருக்கு புத்தி சொல். உன்னை பற்றி ஊரார் பேசுவதை கேட்டால் நீ நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாக வேண்டும். அத்தனை அவதூறு ஊரில் கிளம்பி உள்ளது. உன் தாயை பற்றி ரொம்பவும் பிரமாதப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவள் அப்படிப்பட்ட பெரிய உத்தமி ஒன்றும் இல்லை. அவளுக்கும் வைத்தியருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி ஊர் உலகம் முழுவதும் அறியும் என்று கோபத்துடன் கத்திவிட்டு பதிலுக்கு காத்திரது விற்றென்று வேகமாக வெளியேறிவிட்டாள். இவ்வளவு நேரம் உணர்ச்சி வசத்திலே பேசி வந்த உமாவின் நெஞ்சமும் கால்களும் பதறின. கடைசியாக செண்பகவல்லி கூறி சென்ற சொற்கள் அவளது மென்மையான உள்ளத்தை வாள் போட்டு அறுப்பது போல் புண்ணாக்கின. அன்று மாலை சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயில் காரை எடுத்துக்கொண்டு உமா குருமூர்த்தியின் ஜாகைக்கு புறப்பட்டாள். அந்த வேளை அவர் தமது அன்றாட அலுவல்களை ஒரு வழியாக முடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வாக இருப்பார் என்பதை அவள் அறிவாள். வில்வண்டியை கல்லர்கள் தாக்கிய போது உதவியதிலிருந்து டாக்டர் குருமூர்த்திக்கும் அவளுக்கும் இடையே பரஸ்பரம் நல்லதொரு அபிப்பிராயம் வளர்ந்து வந்திருந்தது. முன்போல் மிகவும் மிடுக்காக அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டிருந்தாள். உமாவும் அவரிடம் பணிவாக நடந்து கொள்ள பழகி கொண்டிருந்தாள். எனவே அன்று சாயங்காலம் இருட்டும் சமயம் திடீரென்று தன்னை காண வந்திருந்த அந்த பெண்ணை அவர் சுமூகமாக வரவேற்றார். அவர் அளித்த ஆசனத்தில் உமா அமர்ந்து கொண்டாள். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்றதை கண்டதும் ஒன்றும் மறைக்காது தனக்கும் செண்பகவல்லிக்கும் அன்று நிகழ்ந்த சம்பாஷணை அனைத்தையும் குருமூர்த்தியிடம் கூறி முடித்தாள். அமைதியாக எல்லாவற்றையும் கேட்ட வைத்தியர், மிஸ் உமா, உங்கள் ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு உண்மைகளை துப்பறிந்து கொண்டதுடன் திருப்தி அடைந்திருப்பேன். செண்பகவல்லியிடம் அவைகளை பற்றி பேசியிருந்திருக்கவே மாட்டேன். மறைந்து போன பழைய விஷயங்களை பற்றி இப்போது பேசியதால் யாருக்கு என்ன பயன் என்று கேட்டார். இல்லை டாக்டர் சார், பயனில்லாது போகவில்லை. மனசாந்தி இல்லாது துடித்த எனக்கு இப்பொழுது ஓரளவு மன அமைதி ஏற்பட்டுவிட்டது. என் தாயையும் தந்தையையும் பிரித்த அந்த ரகசியத்தை பாடுபட்டு தெரிந்து கொண்டு விட்டேன். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அஞ்சலை என்னிடம் கூறிய ரகசியம் மிகவும் கொஞ்சமே.
அவள் கூறிய கொஞ்ச விஷயங்களை வைத்துக்கொண்டு மீதியை என் கற்பனையால் ஜோடித்து செண்பகவல்லியை மிரட்டினேன். நான் பேசிய தோரணையைக் கண்டு அவள் பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டு நான் அறியாத பல உண்மைகளையும் தானே கூறிவிட்டாள் என்றாள். செண்பகவல்லியை விரோதித்துக் கொண்டது அவ்வளவு நல்லதல்ல. என்னை போன்ற ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த விரோதத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்களோ அனுபவம் அதிகமில்லாத சிறு வயது பெண். தன்னந்தனியாக வசிக்கிறீர்கள். நீங்கள் கூறும் சில விஷயங்களிலிருந்து வீட்டிலேயே சூழ்ச்சிக்காரர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அம்மா உமா, உங்களை பற்றி நான் மெத்த கவலைப்படுகிறேன். செண்பகவல்லி பெரும் நெருப்பு. அவளுடன் விளையாடுவது தவறு என்றார் கவலையுடன். உமா பதிலுக்கு மெல்லியதாக புன்னகை செய்தாள். டாக்டர் சார், கடைசி முறையாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள். தயவுசெய்து உண்மையை சொல்ல வேண்டும். எனக்கு மறுக்கக்கூடாது. நீங்கள் மறுத்தால் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு மன போராட்டத்திலே சதா துன்பப்பட்டு கொண்டே துயரத்துடன் சாவேன். சத்தியமாக சொல்லுங்கள், என் தாயார் எப்படிப்பட்ட பெண்மணி? அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையில் ஆதாரமற்றதா? இந்த சந்தேகத்தை தயவுசெய்து தீர்த்து வையுங்கள். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன் என்றாள். டாக்டர் குருமூர்த்தி பதில் கூறாது அறையில் இருந்த ஒரு மர பீரோவை திறந்தார். பல புத்தகங்களுக்கு இடையே இருந்த ஒரு சிறு தோல் பையை எடுத்து திறந்தார். அதற்குள் அடுக்கடுக்காக கிடந்த பல கடித சுருள்களுக்கு அடியிலிருந்து மிகவும் பழையதாக மடிந்து நைந்து போன ஒரு கடிதத்தை எடுத்து அவளிடம் நீட்டினார். உன் தாயார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இக்கடிதம் கூறும் என்றார் சுருக்கமாக. உமா பரபரப்புடன் அதை கையில் வாங்கி பிரித்து படித்தாள். அன்புள்ள டாக்டர் அவர்களுக்கு வைதேகி அநேக நமஸ்காரம் செய்து எழுதியது. தங்களை நேரில் சந்தித்து விடைபெற முடியாததால் இதை எழுதுகிறேன். தங்களை என் தந்தையைப் போல் கருதி என் மன துயரம் அனைத்தையும் கூறி இதுகாரும் ஆறுதல் பெற்று வந்தேன். எனது பரிசுத்த தன்மையை தெய்வம் அறியும். நான் எப்படிப்பட்ட பெண் என்பதை தந்தை போன்ற தாங்கள் அறிவீர்கள். செண்பகம் வீணாக தங்கள் மீது கொண்ட ஆத்திரத்தில் எனது நடத்தை மீது களங்கம் சுமத்தி விட்டிருப்பதை எண்ணி எண்ணி என் நெஞ்சு கொதிக்கிறது. பண்ணையாரும் அவரது தாயாரும் என்னை நடத்தும் முறையை இனி க்ஷணமும் என்னால் சகிக்க முடியாது. அதனால் நான் என் குழந்தையுடன் இங்கிருந்து புறப்பட்டு விட தீர்மானித்து விட்டேன். இதுகாரம் எனக்கு பெற்ற தந்தையைப் போல் பல வழிகளிலும் புத்தி சொல்லி மனசாந்தி கொடுத்த தங்களுக்கு என் நன்றி. தங்களை மீண்டும் நான் சந்திப்பேன் என்று நம்பவில்லை. ஒரு சமயம் பண்ணையார் மனம் திருந்தி தம் மகளை தம் வசம் அழைத்து கொண்டார் என்றால் அவளை என் பொருட்டு தாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஊரில் வீணாக பரவி நிற்கும் இந்த பொய் வதந்தி அவள் காதுகளுக்கு எட்டி அவள் தாயை பற்றி சந்தேகிக்க நேர்ந்தால் அறிவில் மிக்க தாங்கள் அந்த சந்தேகத்தை போக்கி எனது களங்கமற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டும். இதுதான் எனது கடைசி கோரிக்கை. இப்படிக்கு வைதேகி. கடிதத்தை படித்த உமா கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது வெகு நேரம் விம்மி விம்மி அழுதுவிட்டாள். தான் கொஞ்ச நாட்களாக அனுபவித்த அந்த மனப்போராட்டத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து தன் தாய் எழுதியிருந்த அந்த கடிதம் அவள் உள்ளத்தில் பல்வேறு உணர்ச்சிகளை எழுப்பி அவளை துயரக் கடலில் கொஞ்ச நேரம் குமுற வைத்து விட்டது. ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, டாக்டர் சார், உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. இந்த கடிதத்தை நான் என்னுடன் வைத்துக்கொள்ள அனுமதிப்பீர்களா என்று கெஞ்சி கேட்டாள். அந்த கடிதம் உங்களுடைய சொத்து. உங்கள் தாயின் வேண்டுகோளின்படி அதை உங்களிடம் சேர்த்து விட்டேன். பிரமாதமாக நான் ஏதும் செய்துவிடவில்லை. அதனால் தாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியமல்ல என்று கூறிவிட்டு முதலாக டாக்டர் குருமூர்த்தி அவளை அன்போடு நோக்கி புன்னகை செய்தார். கொஞ்ச நேரம் அவரிடம் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருந்துவிட்டு மிக்க மன நிம்மதியுடன் உமா அன்று வீடு திரும்பினாள். பல நாட்களாக உள்ளத்தை வருத்திய பயங்கர உணர்ச்சி மறைந்ததும் ஏற்பட்ட அமைதியில் அன்று இரவு அவள் தன்னையும் அறியாது மிகவும் நிம்மதியாக உறங்கிவிட்டாள். நடு இரவின் பொழுது திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். தொண்டையை கமறிக்கொண்டு ஏதோ நெடி எழும்பி வருவதைக் கண்டு அச்சமுற்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வாசலில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. நித்திரை கலக்கத்தில் பண்ணையார் மாளிகையை பெரும் தீ சூழ்ந்து கொண்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ள அவளுக்கு சில நிமிஷங்கள் சென்றன. சிவகுமார் வீட்டின் முன்பக்கத்து ரேழி சிறு ரேழியில் மிகவும் பொறுமையுடன் உமா மகேஸ்வரி அன்று காலை வெகு நேரம் காத்திருந்தாள். சுவரின் மீது சாய்ந்த வண்ணம் முக்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு திறந்த கதவு வழியே வெளிப்புறத்தில் தெரிந்த சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே ராஜபாட்டையின் திருப்பத்திலே வளர்ந்து நின்று கொண்டிருந்த 2 பெரிய கொன்றை மரங்கள் இலை தெரியாது பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. செக்கச்செவேல் என்று இளஞ்சூரிய வெளிச்சத்திலே தென்றலுக்கு தலையசித்துக் கொண்டிருந்த அந்த பூக்கள் சில தினங்களுக்கு முன்பு பண்ணையாரின் மாளிகையின் பெரும் பகுதியை தன் பசி தீர வேகமாக கபலீகரம் செய்துவிட்ட அக்னி ஜுவாலையின் சிவந்த நாக்குகளை அவளுக்கு ஞாபகப்படுத்தின. நெருப்பு போல ஜொலித்த சிவந்த இதழ்கள் கொண்ட கொன்றை புஷ்பங்களை
கண் கொட்டாது வெகு நேரம் அவள் ஊன்றி பார்த்து கொண்டிருந்தாள். சில தினங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் மனக்கண் முன் ஒன்றன் பின் ஒன்றாக சுழலத் தொடங்கின. தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்ட உமாவுக்கு தன் நிலைமையை பற்றி புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் சென்றது. தீ நாலா பக்கமும் பரவி கொண்டு வருவதை அறிந்ததும் அவளுக்கு சட்டென என்ன செய்வது என்றே புத்தி ஓடவில்லை. குழப்பத்துடன் மாடிப்படிகளை வேகமாக கடந்து வாயில் பக்கம் அவளால் வெளியேற முடியவில்லை. கோடைக்காக போட்டிருந்த வாயில் கொட்டார பந்தல் தீப்பிடித்து கொண்டு திகுதிகு என்று எரிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட புகையும் அனலும் காற்று வாக்கில் உட்புறத்தில் வேகமாக வீசவே உமாவுக்கு மூச்சு திணறிவிட்டது. சற்று தாமதித்தால் புகை நெடியில் மயக்கம் வந்துவிடும் போல தோன்றவே பீதி மிக்கவளாக அவள் தலைதெறிக்க மாளிகையின் பின்கட்டை நோக்கி ஓடினாள். பின்கட்டின் பக்கமும் தீ நன்றாக பரவி விட்டிருந்தது. பின்கட்டு வாயில் கதவும் நிலைப்படியும் தீயில் படபடவென்று ஓசையுடன் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதை கண்டாள். முன்னும் பின்னும் போக முடியாது நெருப்பு தன்னை மடக்கி கொண்டதை காண திகிலுடன் சுற்றுமுற்றும் ஓர் வழி உண்டா என்று திரும்பி பார்த்தாள். தோட்டத்திலிருந்து வீசிய காற்று எரிந்த கரித்தூளையும் புகையையும் அனலையும் சுமந்து கொண்டு உள்ளே வீசவே இன்னும் சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தால் அவளது மென்மையான தேகம் பஸ்மீகரம் ஆகிவிடும் போல இருந்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம் தனது நிலை பயங்கரமாகி கொண்டு வருவதை கண்டதும் உமா திடீரென்று யோசனை பெற்றவளாக ஜாமான் வைக்கும் அறையின் பக்கம் ஓடினாள். இடதுபுறத்தில் அந்த அறைக்குள் ஒரு சிறு கதவு இருந்தது. அக்கதவு வெளிப்புற தோட்டத்திற்கு போகும் வழியை அடைத்து கொண்டிருந்தது. பல நாட்களாக திறக்காது உட்புறம் தாளிடப்பட்டிருந்ததனால் கதவின் தாழ்பால் துருவேறி நன்றாக கதவுடன் அழுத்தமாக பொருந்தி கொண்டிருந்தது. உயிருக்கு மன்றாடும் நேரத்தில் யாருக்கும் ஏற்படக்கூடிய அசாதாரணமானதொரு சக்தி உமாவுக்கு அது சமயம் ஏற்படவே பற்களை கடித்து கொண்டு தனது பலம் முழுவதையும் உபயோகித்து அந்த தாழ்பாலை அழுத்தி இழுத்தாள். முதல் முயற்சியில் தோல்வி ஏற்பட்ட போதிலும் அடுத்த முயற்சியில் தாழ்பால் வேகமாக கழன்று விழுந்தது. கதவிற்கு முட்டு கொடுத்தது போல் கீழே அடுக்கியிருந்த பாத்திரங்களை அவசரமாக காலால் உதைத்து அப்பால் தள்ளிவிட்டு கதவை வேகமாக இழுத்தால் படால் என்று கதவு திறந்து கொண்டது. உடனே தோட்டத்தின் குளிர்ந்த காற்று குப்பென்று வீசியது. ஜாமான் அறையில் எரிந்த விளக்கின் வெளிச்சம் தோட்டத்திற்குள் கொஞ்ச தூரம் வீசவே அதன் உதவியால் அருகில் படர்ந்து கொண்டிருந்த முட்புதரின் மீது விழுந்துவிடா வண்ணம் லாவகமாக அறையிலிருந்து அருகில் இருந்த புல்தரை மீது குதித்து வெளியேறி சுற்றி கொண்டு வந்த ஜுவாலையின் அருகே செல்லாது சற்று தொலைவில் அபாயமற்று இருந்த ஒரு சிமெண்ட் மேடை மீது ஏறி நின்று கொண்டாள். ஓடி வந்த களைப்பு தீர தன்னை சுற்றி ஆசுவாசப்படுத்திய வண்ணம் தனது சூழ்நிலையை ஆராய்ந்து கவனித்தாள். தோட்டக்கார சின்னமுத்து உட்பட பண்ணை ஆட்களில் பலர் தோட்டத்து கிணற்றுக்கும் தீப்பிடித்து எரிகின்ற பகுதிகளுக்கும் இங்கும் அங்கும் கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தனர். சிலர் தீயை அணைக்க தண்ணீரை பெரிய வாளிகளில் நிரப்பி வந்து வீசிக்கொண்டிருந்தனர். சிலர் தீயை அணைப்பதில் ஏதும் உதவி செய்யாத போதிலும் பீதி மிக்கவர்களாக பெரும் கூச்சலிட்டு கொண்டு அங்கு இருந்த குழப்பத்தை பன்மடங்காக்கி கொண்டிருந்தனர். கொஞ்சம் நேரம் உமா பதைக்கும் நெஞ்சத்துடன் மாளிகையை சுற்றி பரவி வந்த தீயை பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். தான் ஆபத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்று உணர்ந்து மனதை திடப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்க அவளுக்கு கொஞ்சம் நேரம் சென்றது. இரும்பு குடத்திலே தண்ணீரை நிரப்பி கொண்டு மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்த சின்னமுத்து எரிகின்ற ஜுவாலை வெளிச்சத்தில் பண்ணை எஜமானி அம்மாள் நிம்மதியாக ஒரு பக்கம் நின்று கொண்டிருப்பதை கண்டான். இதோ அம்மா இங்கே நிற்கிறாங்களே என்று ஆச்சரியத்துடன் கூவிக்கொண்டு அவன் பண்ணை ஆட்கள் சிலர் கும்பலாக கூடி குழப்பம் செய்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி ஓடினான். அப்பொழுதுதான் உமாவுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது. அவளது அறைக்கு அடுத்த அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த சுலோச்சனாவை எழுப்பி அழைத்து கொண்டு வராது தான் மட்டும் ஓடி வந்து விட்டதை உணர்ந்தாள். வீட்டுக்குள் அனாதை போல் வந்து ஒண்டிக்கொண்டு வஞ்சகமாக உளவாளி வேலை செய்த அந்த பெண் மீது உமாவுக்கு மிகவும் கோபம் என்ற போதிலும் நெருப்பிலே அவள் வெந்து மடிவதை உமாவின் மனம் ஒப்பவில்லை. அம்மா, தப்பி வந்து விட்டீர்களா? உள்ளே அகப்பட்டு கொண்டு விட்டீர்கள் என்று கவலையிலே நாங்கள் தவிச்சு போயிட்டோம். நல்ல வேலை, தப்பி விட்டீங்க என்று வேலையாட்கள் பலர் சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டனர். ஐயா, நான் தப்பினது பற்றி பிறகு பேசலாம். யாராவது அந்த பெண் சுலோச்சனாவை காப்பாற்ற வழி செய்யுங்கள். மாடியில் உள்ள முன்பகுதி அறையில் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் என்று பரபரப்பாக கூறிவிட்டு திகிலுடன் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். மாடி முன் வராந்தாவை அலங்கரித்துக் கொண்டிருந்த பச்சை வர்ண தட்டிகள் மீது சிவந்த நாக்கை நீட்டிக்கொண்டு அக்னி பகவான் உல்லாசமாக திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார். தீ மேலேயும் பரவிவிட்டதை திகிலுடன் பார்த்து நின்ற பண்ணை ஆட்கள் பெருமூச்சு விட்ட வண்ணம் தலையை அசைத்தனர். அம்மா, இனிமேல் அங்கே போயும் பிரயோஜனமில்லை, தீ நன்றாக பருகிவிட்டதே என்று விரக்தியுடன் பதிலளித்தனர். சுலோச்சனா உயிருடன் தீயிலே மன்றாடி வதங்கி இறந்து போகிற பயங்கர காட்சியை தனக்குள் கற்பனை செய்து கொண்டு
நெஞ்சும் உடலும் பதற மிரட்சியாக எரிகிற மாளிகையை பார்த்த வண்ணம் உமா நின்று கொண்டிருந்தாள். யாராவது சீக்கிரமாக எரிகின்ற நெருப்பிலே பாய்ந்து அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்துவிட மாட்டார்களா என அவளது மனம் துடியாக துடித்தது. அது சமயம் தோட்டத்தின் ஒரு பகுதியிலிருந்து சிலர் கையில் பிடித்த ஹரிக்கேன் விளக்குகளுடன் அவர்கள் நின்று கொண்டிருந்த திக்கை நோக்கி விரைந்து ஓடி வந்தனர். கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு, கொஞ்சம் நகருங்கள் என்று கூவிக்கொண்டு முன்னால் வந்த 2 ஆட்கள் முறையே தோளின் மீது 2 பேர்களை சுமந்து கொண்டு வந்தனர். ஆனால் காற்று வீச்சுக்கு சற்று தொலைவில் இருந்த அந்த இடத்தில் புல்தரை மீது தாங்கள் சுமந்து வந்த மனிதர்களை கிடத்திவிட்டு, தண்ணீர் எங்கே, எவ்வளவு நேரம், யாரையா, காதில் படவில்லையா என்று கூச்சலிட்டனர். தோட்டக்கார சின்னமுத்து ஒரு தகர குவளையில் கொஞ்சம் தண்ணீரை வார்த்து நிரப்பிக்கொண்டு அங்கே ஓடி வந்தான். ஹரிக்கேன் விளக்கு எழுப்பிய மங்கிய ஒளியில் தரை மீது மயக்கமாக கிடந்த அந்த 2 உருவங்களையும் உமா அதிசயத்துடன் உற்று கவனித்தாள். நெருப்பிலே ஆடையும் கூந்தலும் பற்றி எரிந்துவிட்ட போதிலும் புல்தரை மீது கிடந்த முதல் உருவம் சுலோச்சனாவுடையது என்பதை அறிந்ததும் அவளுக்கு ஏற்பட்ட வியப்பை வர்ணிக்கவே இயலாது. குவளையில் கொண்டு வந்த நீரை எடுத்து தெளித்ததும் கண்களில் லேசாக திறந்த 2வது உருவத்தை உற்று பார்த்த உமா திடுக்கிட்டு போனாள். தீப்பிடித்து கருகிவிட்ட ஆடையில் உருத்தெரியாது கிடந்த அந்த உருவம் அவளது அன்பை கவர்ந்து விட்டிருந்த சிவகுமாரன் தான். நெஞ்சி பதற துயரத்திலே கண்கள் கலங்க அருகில் சென்று மெல்ல குனிந்து பார்த்தாள். ஒரு வாய் தண்ணீரை விழுங்கிவிட்டு நெருப்பு காயங்களில் எரிச்சல் தாழ முடியாது அரற்றியபடி சிவகுமார் கண்களை மூடிக்கொண்டான். பண்ணை மாளிகை நெருப்பு பற்றி எரிகிறது என்ற சங்கதியை கேட்டதும் சிவகுமார் தாமதம் செய்யாது தனது மோட்டார் சைக்கிளில் அங்கே விரைந்து வந்துவிட்டான். உமா மகேஸ்வரி நெருப்பிற்குள்ளே சிக்கி கொண்டு விட்டாள் என்று பண்ணையாட்கள் செய்த குழப்பத்தில் தன் உயிரையும் பொருட்படுத்தாது அவன் தோட்டத்தின் வலது பக்கத்திலே சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த மரத்தின் மீது ஏறி அங்கிருந்தபடியே ஜன்னலுக்கு தாவி மாடியை அடைந்து விட்டாள். உமா மகேஸ்வரியின் அறை காலியாக இருப்பதை கண்டதும் பரபரப்பாக அடுத்த அறைக்குள் ஓடினான். காற்று வாக்கிலே மேலே பரவி வந்து கொண்டிருந்த நெருப்பு சுலோச்சனா படுத்திருந்த அறையின் ஜன்னல்களுக்கு பரவி திரைச்சீலையை பிடித்து கொண்டு விட்டிருந்தது. பற்றி எறிந்த திரைச்சீலை அருந்து படுக்கை மீது விழவே நெருப்பு சுலோச்சனாவின் ஆடைகளில் பிடித்து கொண்டது. உள்ளே பரவி வந்த புகையின் நெடியில் சுலோச்சனா மயக்கமடைந்து விட்டாள். அதனால் அவளுக்கு தன்னை சுற்றி நின்ற அபாயம் எதுவுமே தெரிய வழியில்லை. கட்டிலில் நெருப்பு ஜுவாலை இடையே சுருண்டு கிடந்த உருவத்தை கண்டதும் உமா என்று கருதிய சிவகுமாரன் பாய்ந்து ஓடிச் சென்று அப்படியே வாரி தூக்கி கொண்டான். சேலை தலைப்பில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அவனது ஆடைகளிலும் பிடித்து கொண்டது. மயக்கமுற்று கிடந்த சுலோச்சனாவை சுமந்து கொண்டு புகை நெடியில் தட்டு தடுமாறி வெளியே வந்த சிவகுமார் வேகமாக படிகளை கடந்து கீழே இறங்கி ஓடி வந்தான். ஆடைகளில் பிடித்த நெருப்பு அவனது உடலில் பல இடங்களில் நெருப்பு காயத்தை உண்டாக்கியிருந்தது. புகை நெடி தாழ முடியாத அவனுக்கு மயக்கம் வந்துவிடவே பின்பக்கத்து வாயில் அண்டை வந்ததும் மேலே நடக்க முடியாது தோளில் சுமந்து கொண்டிருந்த சுலோச்சனாவின் உடலை நழுவ விட்டுவிட்டு தடால் என்று மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டான். அங்கு கூடி நின்று நெருப்பை அணைக்க உதவி கொண்டிருந்த மீனாட்சி ஆசிரமத்து ஆட்கள் சிலர் இதை கண்டதும் எரிகின்ற நெருப்பிலே பாய்ந்து சென்று மயக்கமாகி கிடந்த அவர்கள் இருவரையும் வெளியே கொண்டு வந்தார்கள். சுலோச்சனாவுக்கு நெருப்பு காயம் மிகவும் அதிகமாக இருந்ததனால் அவளை நேரே பக்கத்து நகரத்தில் இருந்த பெரிய ஆஸ்பத்திரியில் அனுமதித்து விட்டார்கள். முதல் சில தினங்கள் அவளது நிலை மிகவும் அபாயகரமாக இருந்ததனால் அவளிடம் மரண வாக்குமூலம் பெற்றுக்கொண்டார்கள் அதிகாரிகள். சுலோச்சனாவின் மரண வாக்குமூலம் திடுக்கிடும் உண்மைகளை வெளியிட்டது. அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் அழகர் நத்தத்தை பத்திரிகைகளில் வெளிவரும் அளவு பிரபலப்படுத்திவிட்டன. சுலோச்சனா என்னும் பெண் சினிமாவிலே கொஞ்சம் நாட்கள் நடித்துவிட்டு தற்சமயம் வேலை ஏதுமின்றி தன் தாயுடன் வசித்து வந்தாள் என்பதையும், நாடகக்காரி மோகனாம்பாளின் சொந்த மகள் அல்ல, வளர்ப்பு பெண் என்பதையும் அழகர் நத்தத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொண்டனர். அத்துடன் அவளுக்கும் பண்ணையின் மேனேஜராக இருந்த வரதராஜன் அவர்களின் அருமை மகன் ரங்கத்துரைக்கும் இடையே இருந்த கள்ள நட்பை பற்றியும், அதன் பயனாக அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து சிவகுமாரன் ஆசிரமத்திலே வந்து சூழ்ச்சியுடன் அடைக்கலம் ஆனதும் அம்பலமாகிவிட்டன. சுலோச்சனாவின் மரண வாக்குமூலத்தில் கிடைத்த உண்மைகளின் பயனாக பண்ணை மாளிகைக்கு நெருப்பு வைக்க தூண்டிய ரங்கதுரையை போலீசார் கைது செய்து விட்டார்கள். அதற்கு காரணமாக இருந்த சில போக்கிரிகளை கைது செய்து போலீசார் தக்கபடி விசாரித்த போது ஒரு சில காலங்களுக்கு முன்பு உமாவின் வண்டியை கள்ளர்கள் சூழ்ந்து கொண்டதன் அந்தரங்கமும் வெளியாகியது. சிவகுமார் மீது வன்மம் கொண்டிருந்த ரங்கதுரை அவனை ஒழித்துவிட திட்டமிட்டு வண்டி அந்த வழியாக வரும் சமயம் தாக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தான். அவனது கையாட்கள் அவ்வண்ணமே செய்ய ஒளிந்து காத்திருந்த போது உமா அந்த வண்டியில் எதிர்பாராத விதமாக வந்துவிடவே
வண்டிக்குள் இருப்பது யார் என்று அறியாது வண்டியை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தனர் என்றும் விளங்கியது. 1 என்பதை 10ஆக கதை திரித்து பேசுவதில் மிகவும் சமர்த்தர்களான அழகர் நத்தவாசிகளுக்கு இந்த திடுக்கிடும் உண்மைகள் வெறும் வாயை மெல்பவனுக்கு ஒரு பிடி அவல் கிடைத்தது போல். ஆகவே கொஞ்சம் வெளிவந்த கதைகளை வைத்துக்கொண்டு வர்ணம் தீட்டி மெருகு கொடுத்து அவர்கள் தங்கள் இஷ்டப்பட்டபடியெல்லாம் பண்ணையார் மகளை பற்றியும் நடந்த சம்பவங்கள் பற்றியும் வாய் அழுக்காது பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். பண்ணை மாளிகை தீக்கிரையானது ஒரு புறம் இருக்க, தீயின் தாத்பரியத்தை ஆராய புகுந்த போலீசாரின் கெடுபிடி இன்னொரு புறம் கடுமையாக இருக்கவே உமா மகேஸ்வரி பண்ணை மாளிகையில் வசிக்க முடியவில்லை. தற்காலிகமாக எல்லாம் ஒழுங்காகும் வரை தமது இல்லத்திலே வந்து தங்கியிருக்கும்படி தானாக வலிய வேண்டிக் கொண்ட வைத்தியர் குருமூர்த்தி ஊரில் உள்ள வேறு சில நன்மதிப்புக்கு உகந்த மனிதர்கள் உமாவை தங்கள் வீட்டில் வந்து தங்கும்படி வேண்டிக் கொண்ட போதிலும் தந்தைக்கு ஒப்பான பிரியத்தை மனதிலே வைத்திருந்தும் சிறிதும் அதை வெளிக்காட்டாது மிகவும் அடக்கமாக இருந்த டாக்டர் குருமூர்த்தியின் வேண்டுகோளை அவளால் மறுக்க இயலவில்லை. உமா டாக்டர் குருமூர்த்தியின் இல்லத்திலே அவரது விருந்தாளியாக தற்காலிகமாக வசிக்கத் தொடங்கினாள். அந்த சில நாட்களில் தனக்கும் சிவகுமாரனுக்கும் இடையே ஏற்பட்ட அன்பை பற்றியும் சுலோச்சனாவின் சூழ்ச்சியை பற்றியும் அதன் பயனாக தங்களுக்குள் ஏற்பட்ட பிரிவை பற்றியும் அவரிடம் மனம் விட்டு பேசி ஆறுதல் ஆலோசனையும் பெற்றாள். சிவகுமாரனின் உடலில் பட்ட நெருப்பு காயம் அவனது உயிருக்கு அபாயம் விளைவிக்கும் அளவு அதிகமாக இல்லாததனால் டாக்டர் குருமூர்த்தி அவனை அவனது வீட்டிலேயே வைத்து சிகிச்சை செய்து வந்தார். காயம் ஓரளவு குணமாகும் வரை உமா அவனை வந்து காண மனம் கூசியபடி ஒதுங்கியே இருந்தாள். ஒரு சில தினங்கள் சென்ற பின்னர் அவன் எழுந்து உட்காரவும் தன்னை காண வந்த நண்பர்களிடம் பேசவும் கூடும் என்று குருமூர்த்தி உத்தரவிட்ட பின்னர் உமா தனது துணிவு முழுவதையும் ஒருங்கே திரட்டிக்கொண்டு அவனை காண அன்று அங்கே வந்திருந்தாள். பற்பல சிந்தித்தபடி தன்னை மறந்து சிலையாகி விட்டிருந்த உமா உட்புறத்து கதவு தடால் என்று திறக்கப்படும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மருந்து பெட்டியை சுமந்து கொண்டு வெளியே வந்த டாக்டர் குருமூர்த்தி புன்முறுவலுடன் அவள் முகத்தை பார்த்தார். அவள் பரபரப்புடன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றாள். நான் இப்பொழுது அவரை பார்க்கலாமா என்று மிகவும் சங்கோஜத்துடன் வினவினாள். பேஷாக பார்க்கலாம், ஆனால் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது தகாது என்று குறிப்பாக கூறிவிட்டு டாக்டர் குருமூர்த்தி மந்தகாசம் பொங்கும் வதனத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியே சென்றார். ரேழியை தாண்டி கொண்டு உள்ளே நுழைவதற்குள் உமாவின் நெஞ்சு பயத்தில் படபடுத்தது. முகத்திலே அரும்பிய வியர்வையை துடைத்துக்கொண்டு தன்னை ஒரு வழியாக சமாளித்து கொண்டு உள்ளே சென்றாள். முன்கூட்டியே அவளது வரவை வைத்தியர் மூலம் அறிந்து கொண்டிருந்த சிவகுமார் புன்முறுவலுடன் அவளை வரவேற்று தனக்கு அருகே கிடந்த நாற்காலியில் அமரச் சொல்லி உபசரித்தான். கைகள் மீதும் கால்களின் மீதும் பொருத்தப்பட்டிருந்த மெல்லிய துணியை கடைக்கண்ணால் கவனித்த உமாவின் நெஞ்சு துணுக்குற்றது. உடலில் பல இடங்களில் நெருப்பினால் புண்ணாகிவிட்டிருந்த காயம் இன்னமும் பூரணமாக ஆறவில்லை என்பதை அந்த மருந்து போர்வை அவளுக்கு அறிவித்தது. உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று விசாரித்துவிட்டு அவனது முகத்தை நேருக்கு நேர் சந்திக்க அஞ்சி தரையை வெறித்து பார்த்தாள். உடம்பிற்கு அசதி இப்போது அதிகம் ஏதுமில்லை. காயங்கள் ஆற குறைந்தது 2 மாதமாவது ஆகும் என்று வைத்தியர் கூறிவிட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்மேல் பட்ட காயங்களினால் ஏற்படும் வடு அவ்வளவு பயங்கரமாக இருக்காதாம். ஆனால் பாவம் அந்த பெண் சுலோச்சனா, அவளது நிலையை நினைத்தால்தான் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவளது முகத்திலே பட்ட நெருப்பு காயம் ஆறிவிட்டாலும் மிகவும் குரூரமானதொரு வடுவை உண்டாக்கிவிடும் என்று வைத்தியர்கள் கருதுகிறார்கள். அவளது தாய் மோகனாம்பாள் மகளை ஆஸ்பத்திரியில் வந்து கண்டபோது நிலைமையை கண்டு மனம் பொறுக்காது அழுது கூச்சலிட்டு ரகளை செய்து விட்டாளாம். தன் மகள் இனிமேல் சினிமாவிலே நடிக்கவே முடியாது என்பதை உணர்ந்த அவள் மனம் இடி விழுந்து போயிருக்க வேண்டும். என்ன செய்வது? சுலோச்சனா உயிரோடு தப்பினாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் என்று கொள்ள வேண்டும் என்றான். சுலோச்சனா செய்த சூழ்ச்சிகள் பலவும் என் வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இருந்த போதிலும் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்பட்டதை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறிவிட்டு தயக்கத்துடன் உமா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். தொண்டையை கனைத்து கொண்டு தலையை நிமிர்ந்து சிவகுமாரனை அன்பு நிறைந்த தனது அழகிய 2 விழிகளாலும் பார்த்து, மிஸ்டர் சிவகுமார், அன்று தினம் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது என்னை நெருப்பிலிருந்து காப்பாற்றும் நிமித்தம் எரிகின்ற நெருப்பிற்குள் நுழைந்து படுகாயமடைந்தது பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களுக்கு எனது நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை என்றாள் தடுமாற்றத்துடன். சிவகுமார் தனது வரிசை பற்கள் தெரிய மெல்ல சிரித்தான். தாங்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியமே இல்லை. என் உள்ளம் விழைந்ததை நான் செய்தேன், அவ்வளவுதான் என்றான் உற்சாகத்துடன். மிஸ்டர் சிவகுமார், தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்று தினம் சுலோச்சனா கூறிய பொய்யை நம்பிக்கொண்டு உங்களை நான் மிகவும் துச்சமாக பேசிவிட்டேன். அதை இப்போது நினைத்தாலும் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது.
என்றாள் உணர்ச்சி வசத்துடன். இதை சொல்லி முடிக்கும் முன் அவளது கண்கள் கலங்கின. முகம் அவமானத்தினால் சிவந்து போயிற்று. மன்னிப்பு என்பதே நமக்குள் ஏதும் கிடையாது. தாங்கள் கடந்து போனதை பற்றி மனதை அலட்டிக் கொள்வது பற்றி அவசியமே அல்ல என்றான் சிவகுமார். அந்த சில வார்த்தைகளில் உமாவுக்கு தனியாக ஏதோ ஒரு அர்த்தம் இருப்பது போல் உள்ளத்தில் உணர்வு ஏற்படவே அவள் அன்பு நிறைந்த தனது விழிகளால் அவனை மிகவும் பாசமுடன் பார்த்தாள். எவ்வளவோ பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்திருந்த அவளால் அதற்கு மேல் ஏதும் பேச முடியவில்லை. எனினும் அவர்கள் இருவரது உள்ளமும் பார்வையிலேயே எவ்வளவோ பேசாது பேசிக்கொண்டன. பண்ணையார் மாளிகை தீப்பற்றி கொண்டு எரிந்து சாம்பலாகி ஒரு வருஷ காலம் ஓடிவிட்டது. இதற்குள் பல சம்பவங்கள் தொடர்ந்தாற்போல் ஏற்பட்டு அழகர் நத்தத்தின் பெயர் மிகவும் பிரபலமடைந்து விட்டது. பண்ணையாரது பழைய மாளிகை தீப்பற்றி போனதால் அந்த இடத்தில் மிகவும் சிறிய அளவிலே நவீன மோஸ்தரில் ஒரு சிறு வீடு கட்டப்பட்டு விட்டது. வீட்டை செவ்வனே கட்டும் பொறுப்பை டாக்டர் குருமூர்த்தியும் சிவகுமாரரும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு உமாவுக்கு மெத்தவும் உதவி செய்தனர். மாளிகையில் தீ வைக்க தூண்டிய குற்றத்திற்கும் வேறு பல குற்றங்களுக்கும் ரங்கதுரையும் அவனது கூட்டாளிகளும் தண்டிக்கப்பட்டனர். தன் மகன் 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை அடைந்தான் என்பதை கேள்விப்பட்ட வரதராஜன் மாரடைப்பிலே மரணமடைந்து விட்டார். அண்ணனது ஈமக்கிரையைகள் முடிந்ததும் செண்பகவல்லி ஒரு தினம் சொல்லாது கொள்ளாது தனக்கு சொந்தமான விலை உயர்ந்த பொருட்களை விற்று பணமாக்கி திரட்டி கொண்டு க்ஷேத்ராடனம் செய்ய புறப்பட்டு விட்டாள். தன் தந்தையின் பாவ காரியங்களுக்கு பங்காக இருந்த 20 ஏக்கர் பூமியையும் மீனாட்சி இல்லத்திற்கு நன்கொடையாக உமா அளித்து விட்டதுடன் அனாதை குழந்தைகளுக்கு பெரியதொரு ஆசிரமமும் விளையாட்டு மைதானமும் அமைக்க வேண்டிய பண உதவியும் செய்தாள். அன்று தினம் பண்ணையார் மகள் புதிதாக கட்டியிருந்த தனது வீட்டிற்கு முதலாக குடியேறியிருந்தாள். ஊரில் இருந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து மகிழ்ந்து அந்த தினத்தை எவ்வித ஆடம்பரமும் இன்றி அமைதியாக போக்க விரும்பினாள். அனாதை குழந்தைகளும் ஏழைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்து விட்டு போன காட்சியை பார்த்து கழித்துவிட்டு அன்று மாலை சற்று அமைதியாக இருக்க எண்ணி தோட்டத்திலே தனியே உலாவிக் கொண்டிருந்தாள். மன்னிக்க வேண்டும், தங்களது கற்பனையை கலைத்து விட்டேன் என்று கூறிய வண்ணம் புன்முறுவலுடன் சிவகுமார் அங்கே வந்தான். 1 வருஷ காலம் நெருங்கி பழகியதில் ஆரம்பத்திலே அவர்களிடையே தோன்றியிருந்த அன்பு பெரும் காதலாக மாறிவிட்டிருந்தது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நேசம் கொண்டிருப்பதை அறிந்தும் அறியாதது போல் கௌரவமாக இருந்தனர். அப்படியொன்றும் பிரமாதமான கற்பனை இல்லை, தாராளமாக பேசலாம் என்று வரவேற்ற உமா அருகில் இருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். வெகுநேரம் பற்பல பொது விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அந்தி வானத்திலே மறைந்து கொண்டு வந்த சூரியனின் இந்த கிரணங்கள் தோட்டத்தின் மீது படிந்து அந்த இடத்தையே செம்பொன்னில் வார்த்ததொரு பூங்காவைப் போல் அழகு செய்து கொண்டிருந்தன. சிவகுமார் தன் உள்ளத்தை வாட்டிய அந்த விஷயத்தை எப்படியாவது வீசிவிடுவது என்ற தீர்மானத்துடன் தயக்கமாக ஆரம்பித்தான். உமா, தாங்கள் என் மனநிலையை பற்றி அறிவீர்கள் நினைக்கிறேன். தங்களது அந்தஸ்திற்கும் எனது அந்தஸ்திற்கும் இடையே ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் உள்ளன. ஆனால் அன்பு ஒன்றுக்கு இடையே அந்தஸ்து வேற்றுமையிலும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன். தாங்கள் என்னை மணந்து கொண்டு என் வாழ்வை செம்மையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேண்டுகோளின் இனிமை தோட்டத்திலேயே சிட்டாக பறந்து சென்ற பக்ஷி ஜாலங்களின் குரல் இனிமையாக இருந்தது. தென்றல் குளுமையாக வீசியது. அருகில் படர்ந்து நின்ற முல்லைக் கொடியில் கட்டவிழ்ந்து நின்ற பூக்களிலிருந்து மிக இனிமையான மனம் காற்றினுடைய மிதந்து வந்தது. உமாவின் உள்ளம் பூரிப்பிலே பொங்கி பொங்கி ஆர்ப்பரிக்கவே சிவந்து போன தனது முகத்தை தாழ்த்தி கொண்டு உமா மௌனமாக சிறிது நேரம் இருந்தாள். மிஸ் உமா, தங்களது பதிலை நான் அறியலாமா என்று மிகவும் தயக்கத்துடன் ஏக்கம் நிறைந்த குரலில் சிவகுமார் வினவினான். கருணை மிதந்த தன் கண்களை உயர்த்தி அவனை மிகவும் அன்புடன் பார்த்தாள் உமா. அவளது பவள அதரங்களில் மலர்ந்து நெளிந்த புன்னகை அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமலே சொல்லியது. சிவகுமார் நீட்டிய கரத்தை அன்போடு பற்றி உமா தனது மென்மையான கன்னத்திலே பதிய வைத்துக் கொண்டாள். வாழ்வு அவளுக்கு மிகவும் இனித்தது. வருங்காலம் அவனுடைய துணையுடன் செல்லப்போகிறது என்ற நம்பிக்கையில் அவள் உள்ளம் சந்தோஷத்தில் பூரித்தது. வெட்கத்துடன் அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். பண்ணையார் மகள் அமைதி மிக்கவளாக திருப்தியுடன் பெருமூச்செறிந்தாள். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.